கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். நீங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனையில் என்னோடு சேர்ந்து தேவநாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உன் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், கேடகமுமானீர் அவரே. நீர்தானே என் துணையானீர், கேடகமுமானீர். என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உன் நன்மை மிகுந்திருக்கும். சொல்லுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உன் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். ஓரி பலல சந்தரல தியந்தரன பலபா. இயேசுவே, உம்மை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கமடைவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் ஒரு நாள் குற்றப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, அதற்காய் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி.
ரபலை வரவலவா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 இயேசுவே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. சொல்லுவோம். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே. சொல்லுவோம். என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆமென் ஆண்டவரே. துதியும் புகழும் மாட்சிமையும் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்துல விலையேற பெற்ற நாமம் எதுவென்றால் நாமம் ஒன்று தான் தகப்பனே. இந்த நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் ஐயா. இந்த ஆராதனையில கூட கர்த்தாவே இந்த நாமம் உயர்த்தப்பட்டதுக்காய் நன்றி இயேசுவே. அப்பா, அந்த ஆராதனை என் தேவனை ரசபாடின தேவ கிருபைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருங்க. மீதியாய் காணப்படுகிற ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உடைய தெய்வீக நாமம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி. நீ பரச்சுகிற மேஷி மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த தருணத்தில் கூட நம்மளுடைய போதகராக இருக்கிற இம்மானுவேல் பாஸ்டர் நம்மளோட மத்தியில் வந்து நல்ல செய்தியை வார்த்தையை நம்மளிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் பயனடைவீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நேரம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வார்த்தை இயேசுவானவர் தன் சீசர்களை பார்த்து சொல்கிறார். ஏன் இயேசுவானவர் தன் சீசர்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால், தன் சீசர்கள் இயேசுவை விட்டு பிரிந்த ஒரு நேரத்தில் தான் இயேசுவானவர் சொல்கிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். தன் சீசர்கள் தன் வேலையை விட்டுவிட்டு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் இயேசுவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். ஆனால் கடைசியில் இயேசுவானவர் மறிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் சீசர்கள் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, நம்ம வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்ன காரியத்தை செய்து நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சு நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோன்னு தெரியாமல் புலம்பத்தில் இருக்கிற நிலைமையில, கவலையோடு இருக்கிற நிலைமையில தான் இயேசுவார் வந்து தரிசனமாய் சொல்றாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் யாரையாவது ஒருவரை நம்பி சில காரியங்களை செய்திருப்பீர்களானால், யாராவது ஒரு நம்பி உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு அந்த நபர்கள் உங்களை விட்டு பிரிந்திருப்பார்களானால்,
என் இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவருடைய சமாதானத்தை உங்களுக்காக தருகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நான் சில நண்பர்களை நம்பி, என் உறவினர்களை நம்பி, என் குடும்பத்தை நம்பி, நான் படித்திருந்த படிப்பை நம்பி, எனக்கு இருக்கிற திறமைகளை நம்பி நான் என் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிந்தது, இதெல்லாம் வைத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் வெறும் குப்பையாக தான் நம்ம வச்சிருக்கணுமே தவிர இதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிந்த உடனே என் மனதில் ஒரு குழப்பம் எழும்ப ஆரம்பிச்சுது. எனக்கு ஒரு பயம் எழும்ப ஆரம்பிச்சுது. நம்ம அடுத்து நம்ம என்ன வாழ்க்கையில் நம்ம செய்ய போகிறோம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட பயத்தினால எனக்கு நெஞ்சு வலியே ஏற்பட்டது. நான் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை பார்க்கும் பொழுது இசிஜி எடுத்து பாருங்க, இசிஜி டெஸ்ட் எடுத்து பாருங்க சொல்லும்போது அது நார்மல். ஆனால் டாக்டரை போய் ஆலோசனை கவுன்சிலிங்காக போகும்போது டாக்டர் எங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ நல்ல ஒரு மனநல மருத்துவரை பாரு. எப்படி நீ நல்ல ஒரு மனநல மருத்துவரை பாரு, ஏன்னா உனக்கு மனதில் ஏதோ ஒரு அழுத்தம் உனக்கு இருக்குது, அதனால நீ மனநல மருத்துவரை பாருங்க சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். அதை கேட்ட உடனே இன்னும் எனக்கு பயங்கள் அதிகமாகிறது. நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், முடிந்து விடுமோ, சரி நம்ம அப்பா அம்மா கிட்ட, நம்ம குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுவோம், அவங்ககிட்ட சொன்னாவது நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு கவலை எல்லாம் நீங்கும், சமாதானம் கிடைக்கும் சொல்லி நான் சில நண்பர்களை தேடி போனது உண்டு, என் குடும்பத்தில் இருக்க உறவினர்களை தேடி போனது உண்டு. என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தாலும் அவங்ககிட்ட என் கவலைகளை சொன்னால் அவங்க அதை எடுத்து சொல்லணும் எங்களுக்கு தெரியாமல் என்னை இன்னும் குழப்பத்தில் நடத்தினதும் உண்டு. இப்படியாய் சென்று கொண்டிருந்த பொழுது கிட்டத்தட்ட இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது தூக்கம் வராமல் 2:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தூக்க மாத்திரை போட்டு தூங்குனதும் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் சென்று கொண்டிருந்தேன். ஆனாலும் ஒரு நாள் நான் சபைக்கு சென்று ஜெபிக்க தெரியாத ஒரு நபராக, நான் பிறந்த முதல் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஜெபிக்க தெரியாத ஒரு நபராக அவர் சமூகத்தில் அழுது, கடவுளே நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னா எனக்கு சமாதானத்தை கொடுங்க, இல்லைன்னா நான் மரித்து உயிரை விட்டுறேன், தற்கொலை பண்ணிக்கிறேன் சொல்லி அன்றைக்கி ஜெபித்து விட்டு அந்த சபையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது தான் இயேசுவானவர் எங்களோட பேசுகிறார். யோவான் 14:27 இதே வசனத்தின்படி சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்ல முடியும், இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை நம்பி நீங்கள் கவலையோடு இருப்பீர்களானால் கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்கிறார், அவருடைய சமாதானம் மாத்திரமே உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. தன் இயேசுவானவர் என்னுடைய வாழ்க்கையில வந்ததால தான் இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில சமாதானத்தோடு நான் வாழ்ந்திருக்க முடிகிறது. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன்னா அது காரணம் இயேசுவானவர் மட்டுமே. அவரை நம்பினதால மட்டுமே, அவருடைய சமாதானம் எனக்கு கிடைத்ததால மட்டுமே நான் இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ, பொருள் இருக்குதோ பணம் இருக்குதோ அதெல்லாம் இருக்குதா இல்லையோ, ஆனால் எனக்கு என் இயேசுவானவர் சமாதானத்தை தினந்தோறும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவானவர் அவருடைய சமாதானத்தை தொடர்ந்து எனக்கு கொடுத்து இன்றைக்கு வரையும் மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கையை வாழ என் தேவ ஆவியானவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்ல முடியும், தன் சீசர்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன், தன் தாயாக மரியாளுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் அவர் சமாதானத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் இயேசுவானவரை நம்பினா போதும், இயேசுவானவரை சார்ந்திருந்தால் போதும், அவர் உங்களுக்காக தேவ சமாதானத்தை உங்கள் இருதயங்களில் ஆள கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. யாவரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி அன்பின் பரலோக தெய்வமே உங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே, அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதிலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிட்டதுக்காக உங்களுக்கு சோத்திரம் அப்பா ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் கவலையோடு, யாரெல்லாம் மன அழுத்தத்தோடு, யாரெல்லாம் ஆண்டவர் எதிர்காலத்தில் நினைச்சு ஆண்டவரே சோதனை ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய தேவ சமாதானம் அவங்க இருதயத்தில் ஆழக்கடவுது அப்பா ஆண்டவரே. சோதரம் அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே போகிறது இல்லை ஆண்டவரே. அந்த வார்த்தையை அப்பா அவர் இருதயங்களில் ஆண்டவரே ஒரு விடுதலையை, ஒரு டெலிவரன்ஸை கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சோதரம் அப்பா ஆண்டவரே, நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தேவ சமாதானம் தந்ததுக்காக சோதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. மீட்பு இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாகங்களும் மறவாதே. ஆமென் ஆமென்.